வணக்கம். காஞ்சிபுரம் அருகே அமைந்துள்ள திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்புட்குழி ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோவிலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ராமாயணத்துடன் தொடர்புடைய புனித தலமாகவும் ஜடாயுவுக்கு இறுதி சடங்கு செய்த பெருமையை பெற்ற தலமாகவும் விளங்கும் இந்த கோவிலின் சிறப்புகள், வரலாறு மற்றும் தரிசன அனுபவங்களை இந்த வீடியோவில் காணலாம். இத்தலம் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 57வது திவ்ய தேசமாகும். ஜடாயுவுக்கு ஈமக்கிரியை செய்த தலமாதலால் அவருக்கு மரியாதை செய்யும் விதத்தில் கொடிமரமும் பலிபீடமும் கோவிலுக்கு வெளியில் உள்ளன. இங்குள்ள மூலவர் விஜயராகவ பெருமாள் என்றும் தாயார் மரகதவல்லி என்றும் அழைக்கப்படுவர். தலவிருட்சம் பாதிரி, தீர்த்தம் ஜடாயு புஷ்கரிணி. ஒரு சமயம் சீதையை ராவணன் சிறையெடுத்து சென்ற போது ராவணனுடன் போராடி தன் சிறகுகளை இழந்த கழுகு அரசரான ஜடாயு இந்த இடத்தில் வீழ்ந்து கிடந்தார். அப்போது ராமபிரான் ஜடாயுவை பார்க்க நேரிட்டது. ராமபிரானிடம் எல்லா விவரங்களையும் சொல்லி உயிர் நீத்த ஜடாயு ராமபிரான் கையாலேயே அந்திம கடன் செய்கின்ற பாக்கியத்தை அடைந்தார். இதனால் ஜடாயுவுக்கு மோட்சம் கிடைத்தது. அதனால்தான் இந்த தலத்துக்கு திருப்புட்குழி என்ற பெயர் கிடைத்தது. திரு என்றால் மரியாதை, புல் என்றால் பறவை, குழி என்றால் ஈமக்கிரியை செய்தல் என்று பொருள். ஜடாயுவுக்கு ஈமக்கிரியைகள் செய்யும் போது ஏற்பட்ட வெப்பம் தாங்காமல் வலப்புறம் இருந்த ஸ்ரீதேவி தாயார் இடப்புறமும், இடப்புறம் இருந்த பூதேவி தாயார் வலப்புறமும் மாறி அருள் பாலிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. எனவேதான் இங்கு மட்டும் தாயார் சந்நிதி பெருமாளுக்கு இடதுபுறமும், ஆண்டாள் சந்நிதி பெருமாளுக்கு வலதுபுறமும் அமைந்துள்ளது. ஜடாயுவுக்கென்று ராமபிரான் ஏற்படுத்திய தீர்த்தம்தான் கோவிலுக்கு எதிரே உள்ளது. மூலவர் தமது தொடையில் ஜடாயுவை வைத்துக் கொண்டிருக்க திருமகளும் பூமி தேவியும் காட்சி கொடுக்கின்றனர். பெருமாள் திருவீதி புறப்படும் போதெல்லாம் ஜடாயுவுக்கும் சகல மரியாதையும் உண்டு. இங்கு ஜடாயுவுக்கென்று தனி சந்நிதியும் உண்டு. இக்கோவிலில் சம்பிரதாய அமைப்பாக மூலவருக்கு முன்னால் உள்ள மண்டபத்தில் ஹோமகுண்டம் உள்ளது. இந்த இடத்தில்தான் பெருமாள் சாட்சியாக அனைத்து ஹோமங்களும் யாகங்களும் நடைபெறும். இக்கோவிலின் மிக 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 அதிசயமான ஒரு விஷயம் என்னவென்றால், இங்குள்ள கல் குதிரை வாகனம் உண்மையான குதிரையைப் போலவே அசையும் உறுப்புகளை கொண்டது. தலை தனியாக மேலும் கீழும் அசைய, வால் அதற்கேற்றாற்போல் இங்கும் அங்கும் அலைய, கால்கள் இயல்பான குதிரை போல அடியெடுத்து வைக்க பார்ப்போர் அப்படியே பிரமித்து போவார்கள். இதை உருவாக்கிய சிற்பியால் அதற்கு உயிர் மட்டும்தான் கொடுக்க முடியவில்லை. இதே போன்று இன்னொரு சிலை வடித்து தருமாறு வந்த ஏராளமான கோரிக்கைகளை புறக்கணித்தது இச்சிலையை வடித்த சிற்பியின் தனி சிறப்பு. இது ஒன்றுதான், இதுவும் திருப்புட்குழி விஜயராகவ பெருமாளுக்கு மட்டும்தான் என்று மிகவும் உறுதியாக இருந்தார் அந்த சிற்பி. இந்த நன்றிக் கடனை பெருமாள் ஒவ்வொரு வருடமும் தீர்க்கிறார். பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் உற்சவத்தின் போது அதே ஊரில் சிற்பி வசித்த தெருவுக்கு போய் அவர் வாழ்ந்த வீட்டின் முன் நின்று அவர் அமானுஷ்யமாக தன்னை தரிசிக்கும் வாய்ப்பை தருகிறார். கருவறை வாசலில் மேலே நிறைய மணிகள் தொங்கவிடப்பட்டுள்ளன. பேச்சு குறைபாடு உள்ள குழந்தைகளின் பெற்றோர் இங்கு பெருமாளை நினைத்து மணி கட்டி வேண்டுவர். குடும்ப பிரச்சனை, தாம்பத்திய பிரச்சனை, சொத்து சுகம் சம்பந்தமான பிரச்சனை, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தால் அந்த பிரச்சனை சாதகமாக மாறி பாக்கியம் பெற இத்தலம் வேண்டிய வாய்ப்பை உருவாக்கும். இத்தலத்தின் மற்றுமொரு அதிசயம் என்னவென்றால், இங்கு தாயார் தனி சந்நிதியில் மரகதவல்லியாக பச்சை மேனியலாக வீற்றிருக்கிறாள். அப்படி வீற்றிருப்பதில் இன்னொரு நயமும் உள்ளது. அதுதான் வறுத்த பச்சை பயிரை முளைக்க வைக்கும் அதிசயம். குழந்தை பேர் இல்லாதவர்கள் இத்தலத்துக்கு வந்து ஜடாயு தீர்த்தத்தில் நீராடி இரவில் வறுத்த பயிரை மடியில் கட்டிக்கொண்டு சந்நிதியில் படுக்க, மறுநாள் காலையில் அப்பயிறு முளைத்திருந்தால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. மூதாதையருக்கு செய்ய வேண்டிய கடன் ஏதாவது பாக்கி இருந்தால் அதையும் இத்தலத்தில் செய்யலாம். இத்தலம் காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர் செல்லும் பாதையில் வடமேற்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள
பாலுச்செட்டி சத்திரம் என்னும் ஊரிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருப்புட்குழி ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோவிலின் தரிசனத்தை இந்த வீடியோவில் கண்டோம். இந்த புனித தலத்திற்கு அனைவரும் ஒருமுறை சென்று பெருமாளின் அருளை பெற்று வாழ்வில் அமைதியும் வளமும் பெற வேண்டிக் கொள்கிறோம். ஓம் நமோ நாராயணா.